ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரீ ரன் பியாண்ட் ஜர்னிஸ் என்ற இந்த அனிமே சீரிஸோட எபிசோட் 3 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் குக்கி லக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. ஹிம்மல் த ஹீரோ இவர் இறந்து போய் 27 வருஷம் ஆகுது. இப்போ ஃப்ரீ ரனும் அவ கூட பார்ட்னரா ஃப்ரெண்ட் என்ற ஒரு பொண்ணும் சேர்ந்து இப்போ புதுசான ஒரு இடத்துக்கு ஒண்ணு போயிருக்காங்க. இங்க தன்னோட ஜேர்னிய ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா ஃப்ரீரன் புது மேஜிக்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போனதுமே தேவையில்லாத நிறைய விஷயத்த இவ வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இது எல்லாத்துலயுமே குட்டி குட்டி மேஜிக் இருக்கு, அது ஒண்ணு விடாம நான் கத்துக்கணும்ட்டு ஃப்ரீரன் சொல்றா. ஆனா இது ஃப்ரெண்டுக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கி காசு தான் வேஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே இந்த ஃப்ரீரனை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்பதான் ஃப்ரீரன் என்ன பண்றா, நம்ம இங்க ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம், நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் போறேன், நீ நம்மளோட ஹோட்டல்ல போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு இவ தனியா போறாங்க. ஆனா இவளுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. இவங்க என்னமோ பிளான் பண்றாங்க, ஆனா என்னன்னு தான் தெரியல. இது தப்பாவே இருந்தாலுமே அவங்கள நான் பின்தொடர போறேன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போறாங்க. போகும்போது ஃப்ரீரன் ஒரு ஜுவல்லரி வாங்குற இடத்துக்கு போறா. ஓ, இவங்களுக்கு இதுலலாம் ஆர்வம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஆனா இவங்க ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறாங்க, ஆனா இன்னும் ஒரு ஜுவல்லரி கூட வாங்கலையே, ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஃப்ரீரன் என்னதான் ஒரு அடல்ட்டாவே இருந்தாலும் அவளுக்கு தனியா எந்த வேலையும் செய்ய மாட்டா. இவ தான் எழுப்பி விடுறதுல இருந்து அவளை ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே ஃப்ரெண்ட் தாங்க பண்ணுவா. ஏன்னா ஃப்ரீரனால காலையில எழுந்திருக்கவே முடியாது, ஜஸ்ட் லைக் மீ. இவ இப்படி நினைச்சிட்டு இருக்க சமயத்துல ஃப்ரீரன் ஒரேடியா ஒரு ஜுவல்லரிய வாங்கி முடிச்சிட்டா. அது ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹோட்டலுக்கு தான் போறாங்கன்னு பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் கிட்ட போயிட்டு இங்க ஸ்வீட்ஸ்லாம் எங்க விற்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்கு என்ன விட்டு ஸ்வீட் சாப்பிட போறாங்களா, ஸ்வீட் எவ்வளோ அரிதான விஷயம், நான் சாப்பிட்டே பல நாள் ஆகுது, என்னை விட்டு இவங்க சாப்பிட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீரன் கிட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ஆலியோட எண்ட்ல போங்க, அங்க ஒரு ஸ்வீட் கடை இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சரின்னு போனா அங்க ட்ரிங்க்ஸ் பண்ற இடம் தான் இருக்கும். உள்ள போயிட்டு இங்க ஸ்வீட் எங்க விற்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறா. அங்க 2 பேரு ரொம்பவே பார்க்க டெரரா இருக்கானுங்க. நம்ம ஃப்ரீரன் கிட்ட அடி வாங்காம இருக்க மாட்டானுங்க போல, ஏன்னா அந்த அளவுக்கு திமிரா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த இடத்துல வந்துட்டு ஸ்வீட்டை பத்தி நீ கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ திமிரா பேசுறானுங்க. நினைச்சா எனக்கு டெலிஷியஸான டெசர்ட்ஸ்லாம் இங்க எங்க இருக்கணும் எங்களுக்கு தெரியும், உனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே ஃப்ரீரன் ஆமா ஆமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க அந்த இடத்துல இருக்கிற சூப்பரான டெசர்ட் ஷாப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னதான் பார்க்க ஈவிலான பர்சன்ஸ் மாதிரி இருந்தாலுமே அவங்க நல்லவங்க தான் போல இருக்கு. இது ஃப்ரீரனுக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் அவருக்கு சொன்ன வழியை நம்பி அவ ஸ்வீட் இருக்கிற இடத்துக்கு போவான்னு பார்த்தா அவ டைரக்டா ஹோட்டலுக்கே போயிட்டா. ஐயோ, இவங்க சொன்ன வேலையை வேற நான் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீரன் போனதுக்கு அப்புறமா ஹோட்டலுக்கு போறா. ஃப்ரீரன் என்ன சொல்ற, என்ன நான் சொன்ன வேலையை நீ செய்யலையான்னு சொல்லும் போது இல்ல நான் வேற ஒரு வேலையா போயிட்டேன், நான் ஆனா இன்னைக்கே நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறா. சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இந்த இடத்துல இங்க ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அழகான ஒரு சீனரியில உக்காந்துக்கிட்டு ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறாங்க. அப்பதான் இவளுக்கு என்ன ஆர்டர் பண்றதுனே தெரியல. அப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, சரி உங்களுக்கும் சேர்ந்து நானே ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்குர் புட்டிங் அப்படிங்கிறாங்க. அந்த புட்டிங் ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ட்டு இதை இவ சொன்ன உடனே தான் ஃப்ரீரனுக்கு ஞாபகம் வருது. கிம்மலுமே இதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல அட்வென்ச்சர் பண்ணிட்டு சாப்பிடும்போது இதே சேம் டெசர்ட்டை தான் அவனும் சொல்லியிருப்பான். உனக்கு எது சூஸ் பண்றதுன்னு தெரியல, ஆனா இந்த புட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும், இது நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஃப்ரீரன் என்ன சொல்வானா, நீ எனக்கு பிடிச்சதே எங்களுக்கு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும், நான் உங்களை பத்தி அவ்வளவா யோசிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்றா. அதுக்கு என்ன, எங்களுக்கு பிடிச்சதையும் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரீரன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ அந்த அழகான மெமரிஸோட இவங்க முன்னாடி அந்த புட்டிங் வந்து நிக்குது. வாவ், பார்க்கவும் டெலிஷியஸா இருக்கு. இவங்க சாப்பிட்டு பாக்குறாங்க. சாப்பிட்டதுமே அந்த ஸ்வீட்டான அந்த டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. அப்ப
அப்பதான் என்ன பண்றான்னா ஃப்ரீரன் அவ ஜுவல்லரி ஒண்ணு வாங்கியிருப்பா இல்லையா, அந்த கிளிப்ப ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க. சோ இவ்ளோ நேரமா இவளோட பர்த்டேக்காக தான் இந்த பிரசன்ட்ஸ் எல்லாம் அவ வாங்கியிருக்கா போல. அப்பதான் ஃப்ரீரன் நிஜமாவே நல்லவங்க தான் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே ஹாப்பியா ஆக ஆரம்பிக்கிறா. ஏன்னா இதுதான் இவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட்னே சொல்லலாம். அப்பதான் ஃப்ரெண்டும் நினைச்சு பாக்குறா, ஃப்ரீரனால முடிஞ்ச அளவுக்கு பழைய நினைவுகளை அவங்க ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். இவங்கள நம்ம தப்பா நினைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இவங்களோட அட்வென்ச்சர் என்னன்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஓகே, ஃப்ரீரனை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. சோ இவங்க கூட பயணம் பண்ணாதானே நம்மளால இவங்க புரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் அவங்களும் நம்மள புரிஞ்சுக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அட்வென்ச்சரை நோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அங்க போகும்போது தான் ஒரு குட்டியான ஒரு கிராமம் இருக்குங்க. அப்பதான் அவ நினைச்சு பாக்குறா, கிம்மலோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு டீமனை அழிக்க முடியாம அதை சீல் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. சோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சீலை ரிமூவ் பண்ணி திருப்பி புது சீல் போடணும். அப்பதான் அந்த டீமன் அதே மாதிரி சீல் ஆகி இருக்கும். அதோட சீல் மட்டும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஊரையே இதை அழிச்சிருங்க. ஏன்னா அவங்க அப்ப ஃபைட் பண்ணதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் இதை சொல்றா. அங்க போனதுமே ஒரு வயசானவர் இருக்காரு. ஓகே, நீங்க தான் ஃப்ரீரன்ல ஹிம்மல் உங்களை பத்தி சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஹிம்மல் இந்த கிராமத்துக்கு இவங்க டீமன் இங்க அழிச்சதுக்கு அப்புறமாவும் ஒவ்வொரு டைம் இந்த கிராமத்துக்கு வந்து அந்த டீமனோட சீல அவரு புதுசா போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் இவரு எப்பவுமே ஃப்ரீரன் அப்படின்றவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க எப்படியா இருந்தாலும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்து அந்த சீல சரி பண்ணிட்டு போவீங்கன்னு அவ எங்ககிட்ட சொன்னாரு அப்படிங்கிறாங்க. இது கேட்ட உடனே ஃப்ரீரனுக்கு ரொம்பவே பழைய நினைவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் அந்த கிராமத்திலேயே அவங்க தங்கி அந்த டீமனை பத்தி சொல்றா. அந்த குவாலன்ற டீமன் ரொம்பவே எக்ஸப்ஷனலா இருந்துச்சு. அது ஒரு மேஜும் கூட. அதோட ஸ்பெல் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அதுல சோல்ராக் அப்படின்ற ஸ்பெல் தான் ரொம்பவே ஆபத்தானதும் கூட. சோ அதுக்காக உனக்கு நான் பிராக்டிஸ் தரேன்னு சொல்லிட்டு பிராக்டிஸும் ஃப்ரெண்டுக்கு கொடுத்திருப்பா. அட் த சேம் டைம் என்ன பண்றானா அந்த மான்ஸ்டரை சீல் பண்ண இடத்துக்கு போயிட்டு அந்த சீலை எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த சீலை எடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்களால புது சீல் போட முடியும். அப்ப அந்த குவால் என்ற டீமன் வந்துட்டு, ஓகே உன்னை நான் கண்டிப்பா அவெஞ்ச் பண்ண போறேன், என்னை சீல் பண்ணி வச்சிருக்கீங்களே, என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக் இந்த ஜோல் ட்ராக்க நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ அதை பண்றா. அப்பவே என்ன நடக்குதுன்னா, ஃப்ரெண்ட் ஒரு ஷீல்ட ஒண்ணு போட்டு அதை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடுறாங்க. என்ன இந்த குட்டி பொண்ணுக்கு என்னோட இந்த அட்டாக்க டிஃப்ளெக்ட் பண்ற அளவுக்கு அவகிட்ட அஃபென்சிவ் மேஜிக் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டீமன் நினைக்குது. அப்பதான் ஃப்ரீரன் சொல்றா, உன்னை சீல் பண்ணி பல வருஷங்கள் ஆகுது, அதனால ஹியூமன்ஸ்க்கு உன்னோட இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கை எப்படி முறியடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை முறியடிக்கிறதுக்கான அஃபென்சிவ் மேஜிக்கை அவங்க கண்டுபிடிச்சாங்க. சோ நீ நினைக்கிற மாதிரி பழைய ஹியூமன்ஸ் இவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஓகே, என்னதான் இருந்தாலும் என்னோட மேஜிக்கே நீங்க டிஃபென்ஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மானா கம்மி ஆகிடும். சோ என்னோட ஜோல் ட்ராக்க நான் பெருசா உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி தம பவர்ஃபுல்லான அட்டாக்க பண்ணுது. ஆனா இன்னமும் அந்த ஷீல்டு இருக்குங்க. உடனே ஃப்ரீரன் போயிட்டு அந்த டீமனோட பவர்ஃபுல்லான டெக்னிக்கான ஜோல் ட்ராக்கை இவ யூஸ் பண்றாங்க. இவ யூஸ் பண்ணி அந்த டீமனையுமே அழிச்சிடுறா. ஏன்னா இத்தனை வருஷத்துல இந்த சேம் ஸ்பெல்ல நம்மளோட ஃப்ரீரன் கத்துக்கிட்டு இருந்திருப்பா. சோ ஒரேடியா அந்த டீமனையும் அழிச்சாச்சு. சோ இதுக்கப்புறம் இவங்க வந்து புதுசான ஸ்பெல் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. சரி, போறதுக்கு முன்னாடி அந்த வயசானவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அவர் அந்த ஹேட்டை காமிப்பாரு. அப்பதான் இவளுக்கு புரியுது, இவங்க இதே இடத்துக்கு 4 பேரும் இந்த ஹீரோஸ் பார்ட்டியா அங்க வந்து இதே டீமனை சீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் அங்க வந்து ரொம்ப வாழுத்தனமா இருப்பான். அண்ட் அந்த குறும்புத்தனமான குட்டி பையன் தான் இந்த வயசான தாத்தாங்க. சோ ஹிம்மலோட அதே நினைவுகளோட இந்த இடத்தை விட்டு அவ நெக்ஸ்ட் அட்வென்ச்சருக்கு போறா. அப்பதான் ஃப்ரெண்டும் சொல்றா, எனக்கு தெரிஞ்சு ஹிம்மல் உங்க மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நெக்ஸ்ட் அட்வென்ச்சரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சோ கைஸ், அதெல்லாம் பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching. Bye.